कारयामास मङ्गलं वन्दिभ्यः भिक्षुकेभ्यश्च वाचिभ्यश्च धनं ददौ. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா சங்கச்சூடன் அப்படியே ஒரு க்ஷண அர்த்தம் தான். அவன் பூலோகத்துக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டு அந்த துளசியை கல்யாணம் பண்ணிட்டு போர் முடித்து போரை பண்ணி கடைசியில் சுதாமாவாக போய் சேர்ந்தான்னு பார்த்துட்டோம். நேராக கோலோகத்துக்கே போயாச்சு. அதே சமயத்தில் துளசியும் அந்த ராதாவோட சாபத்தினால பூமிக்கு வந்து சங்கச்சூடனோடலாம் வாழ்ந்து எல்லாம் முடித்து போருக்கு அனுப்பியிருக்கா. அவளுக்கு போரோட முடிவெல்லாம் தெரியாது, வீட்டில் உட்காண்டிருக்கா. அந்த சமயத்தில் ஹரி என்ன பண்ணுறார், சங்கச்சூடனை அவர் வந்து கொண்டுட்டு நேராக இங்கே அதே சங்கச்சூடன் வேஷத்துலேயே இங்கே வந்து கதவை தட்டுறார். அவள் வெற்றி முழக்கம் வேறு துந்துபியெல்லாம் முழங்கிறது. துளசி உள்ள நினைக்கிறா வெற்றியோடு வந்துட்டார் தன்னுடைய கணவன் நினச்சிட்டு அந்த நாதத்தை எல்லாம் கேட்டுட்டு அவள் வரா. ராஜமார்க்கத்தில் ஜன்னல் வழியாக பார்த்துட்டு வரா. பிராமணேபியோ தனம் தத்துவா, பிராமணர்கள்லாம் அங்கே இருக்கா. அவளுக்கெல்லாம் நிறைய பணமெல்லாம் கொடுக்குறா. வெற்றி சந்தோஷத்தில் காரையா மாதம் மங்களம். இப்போ மங்களம் எல்லாம் பண்ணுற ஆர்த்தியெல்லாம் எடுக்கணும் இல்லையா. வெற்றி இதோடு வந்திருக்கார், வெற்றி கழிப்போடு வந்திருக்கார் தன்னுடைய கணவர் நினச்சிட்டு இருக்கா. வந்திபியக பிட்சகேபியஷ, வந்திகள் யார், ஸ்துதிப்பாடிகள். எப்போவுமே ராஜாவை ஸ்துதிப்பாடிகள் இருப்பா கூடவே. அந்த ஸ்துதிப்பாடிகளுக்கு பிட்சுகர்களுக்கு பிச்சைக்கார அவளுக்கு எல்லாருக்குமே வாட்சிபியஷன்னு சூதர்கள் மாகதர்கள் எல்லாம் வந்திகள் மாதிரி அவளும் புகழ்பாடிகள். ஸோ அப்படிப்பட்ட எல்லாருக்குமே பணமெல்லாம் நிறைய கொடுக்குறா. ஏன்னா வெற்றியோடு வந்திருக்கார் கணவன்கிறதுனால. ब्राह्मणेभ्यः धनं दत्त्वा कारयामास मङ्गलं वन्दिभ्यः भिक्षुकेभ्यश्च वाचिभ्यश्च धनं ददौ. अवरुह्य रथात् देवः देव्याश्च भवनं ययौ अमूल्यरत्ननिर्माणं सुन्दरं सुमनोहरम्. ஸோ ரதத்திலிருந்து தேவக ஹரி இல்லையா வர சங்கச்சூடன் வேஷத்தில் அவருகியா இறங்கி தேவியாஷ்ட பவனம் அவளுடைய வீட்டுக்கு உள்ளே நுழைந்தார். அமூல்ய ரத்ன நிர்மாணம். எப்படி இருக்குது அந்த பவனம், அந்த வீடு அமூல்ய ரத்னம், ரொம்ப காஸ்ட்லி ரத்னங்களால் செய்யப்பட்டிருக்கு. சுந்தரமாக இருக்குது, சுமனோகரம், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறது. வாசிங்க. अवरुह्य रथात् देवः देव्याश्च भवनं ययौ अमूल्यरत्ननिर्माणं सुन्दरं सुमनोहरम्. दृष्ट्वा च पुरतः कान्तं सातं कान्तं मुदान्विता तत्पादं क्षालयामास ननाम च रुरोध च. ஸோ காந்தம் புறத்தக திருஷ்டுவா, தன்னுடைய கணவன் காந்தன் அப்படி நினச்சிட்டு இருக்கா இல்லையா, அவரை பார்த்து சாத்தம் காந்தம் முதான்விதா, தன்னுடைய கணவனை ரொம்ப சந்தோஷத்தோட தத் பாதம் சாலையாமாச, காலில் தண்ணி விட்டு அலம்புறா. ஸோ பாதத்தை அலம்பினாள். நனாமச்சா ருரோதச்சா, ரொம்ப ஆனந்த மிகுதினாலே ஒரு அழுக வந்துடும். ஸோ அழுதாள். दृष्ट्वा च पुरतः कान्तं सातं कान्तं मुदान्विता तत्पादं क्षालयामास. இருங்க பேசக்கூடாது. ननाम च रत्नसिंहासने रम्ये वासयामास कामुकी ताम्बूलं च ददौ तस्मै कर्पूरादि सुवासितम्. ஸோ ரத்னமயமான சிம்ஹாசனத்தில், ரம்யமான சிம்ஹாசனத்தில் வாசயாமாசன உட்காத்தினால்னு அர்த்தம். வசிக்க செய்தாள் அப்படின்னு சொல்லும்போது என்னது, அங்கே உட்காத்துறா. காமுகி ரொம்ப அன்பானவள். தாம்பூலம் சதா, அவருக்கு தாம்பூலெல்லாம் கொடுக்குறா. கற்பூராதி சுவாசித்தம், கற்பூரெல்லாம் போட்டு நல்ல வெள்ளை கற்பூரெல்லாம் போட்டு மணக்க மணக்க அந்த தாம்பூலத்தை தஸ்மை ததௌ, அவருக்கு கொடுத்தாள். रत्नसिंहासने रम्ये वासयामास कामुकी ताम्बूलं च ददौ तस्मै कर्पूरादिसुवासितम्. अद्य मे सफलं जन्म जीवनं च बभूवः रणे गतं च प्राणेशं पश्यन्त्याः च पुनः गृहे. என்னுடைய ஜென்மமே சஃலமாகிடுத்து, வெற்றி ஆகிடுத்து. என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கி தான் வெற்றி கிடச்சிது, பபுவகா அப்படி ஏற்பட்டதுங்கிறா. ஏன்னா அங்கே மகே ஈசன் இந்திரன் இவாளெல்லாம் கூட சண்டை போட போகிறான்னு பயந்துட்டு இருந்தா. அப்போ அவன் சமாதானப்படுத்திட்டு போனான் இல்லையா, நீ பகவானே நினச்சின்று, ஒன் பாயிண்டடாக அவரே நினச்சின்று, அவ்வளோதாமான்னு சொல்லிட்டு போனான் இல்லையா. ஸோ இப்போ என்னுடைய வாழ்க்கை சஃலமாகிடுத்து. ரணேகதம் ச பிராணேஷம், என்னுடைய பிராணநாதன் ரணம் போருக்கு போனால் பஷ்யந்தியா, இப்போ திருப்பி நான் பார்க்குறேன் அவரை. அவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது, திரும்பி வந்திருக்கார், மீண்டும் வீட்டில் நான் அவரை பார்க்கிறேன் அப்படின்னு சந்தோஷப்படுறான்.
अद्य मे सफलं जन्म जीवनं च बभूवः रणे गतं च प्राणेशं पश्यन्त्याः च पुनः गृहे तस्मिता स कटाक्षं च स कामा पुलकाङ्किता पप्रचरणवृत्तान्तं कान्तं मधुरया गिरा. ஸோ சஸ்மிதா ரொம்ப புன்னகையோடு ச கட்டாட்சம் ஸோ தன்னுடைய கடைக்கண் பார்வையால் ச காமான்னு ஆசையாக பார்க்குறா கணவனை புலகாங்கிதம் அடைந்தவளாக ரணவிற்த்தாந்தம் ரணத்தில் என்னெல்லாம் நடந்தது, போரில் என்னெல்லாம் நடந்தது, ஸோ மதுரையா கிரா காந்தம் பப்ரச்ச ரொம்ப அன்பான வார்த்தைகளால் தன்னுடைய கணவனை பார்த்து அங்கே போரில் என்னெல்லாம் நடந்ததுங்கிறதை கேட்டாள், பப்ரச்சனை கேட்டாள். சஸ்மிதா ச கடாட்சம் ச स कामा पुलकाङ्किता पप्रच्छ रणवृत्तान्तं कान्तं मधुरया गिरा. तुलसी उवाच असंख्य विश्वसंहर्ता सार्धम् आजौ तव प्रभो कथं बभूव विजयः तन्मे ब्रूहि कृपानिधे. அப்போ துளசி சொல்கிறா அசங்கிய விஸ்வ சம்ஹர்த்தா, அதாவது பல சிவன்களுடன், அதாவது ஒரு பிரம்மாண்டத்தில் ஒரு சிவன் இருக்கான், அது மாதிரி பல பிரம்மாண்டங்கள் இருக்குது. ஸோ விஸ்வ சம்ஹர்த்தா விஸ்வத்தை சம்ஹாரம் பண்ணக்கூடியவர் சிவன். ஸோ பல சிவன்களுடன் சார்தம் ஆஜவ் தவ பிரபோ. ஸோ ஆஜவ்னா போரில் பல சிவன்கள் இருந்திருப்பாளே, அவளுக்கு அப்படி நினைக்கிறா, பல சிவன்கள் இருப்பாளே தவ பிரபோ, உங்களுடைய போர் அவளோட நடந்ததே. கதம் பபூவ விஜயகா, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி வெற்றி கிடைச்சிது? ஒரு சிவன் போனால் அடுத்த பிரம்மாண்டத்தில் இன்னொரு சிவன் இருப்பார், இப்படி எல்லாரையும் ஜெயிச்சுட்டுலே வரணும், எப்படி உங்களுக்கு அந்த வெற்றி கிடைச்சது? தன்மே ப்ரூஹி கிருபானிதே, கிருபை கடலே நீங்கள் எனக்கு அதை சொல்ல வேண்டும். ராதே கிருஷ்ணன். तुलसी उवाच असंख्य विश्वसंहर्त्रा सार्धम् आजौ तव प्रभो कथं बभूव विजयः तन्मे ब्रूहि कृपानिधे. तुलसी वचनं श्रुत्वा प्रहस्य कमलापतिः शङ्खचूडस्य रूपेण ताम् उवाच अमृतं वचः. ஸோ துளசியோட வார்த்தையை கேட்குறாரு. இப்போ கமலாபதியிலே வந்திருக்கார், சங்கச்சூடன் அங்கே வந்திருக்கார். அப்போ ஹரி நாராயணர் சொல்கிறார், பிரகசிய சிரிச்சுண்டே சங்கச்சூடசிய ரூபேண, சங்கச்சூடன் ரூபத்திலே இருக்கார் அவர். ஸோ தாம் உவாச்ச அமிர்தம் வச்சக, அவளுக்கு அமிர்தமயமான வார்த்தைகளை சொன்னார். तुलसी वचनं श्रुत्वा प्रहस्य कमलापतिः शङ्खचूडस्य रूपेण ताम् उवाच अमृतं वचः. श्रीभगवानुवाच आवयोः समरः कान्ते पूर्णम् अब्दं बभूवः नाशः बभूव सर्वेषां दानवानां च कामिनी. காமினி அன்பானவளே, ஸோ ஆவையோகோ சமரக, ஸோ எங்கள் ரெண்டு பேருடைய போர் பூர்ணம் அப்தம் பபு, ஒரு வருஷம் நடந்தது, பூர்ணம் அப்தம். ஸோ ஒரு வருஷம் ஃபுல்லாக நடந்தது. ஹே காந்தே, அன்பானவளே, நாசகா பபுவ சர்வேஷாம் தானவானா, எல்லா அசுரர்களும் கொல்லப்பட்டார்கள். ஏன்னா இவனோட அசுர ஜாதிவன், ஸோ என்னோட ஜாதியெல்லாம் போயிடுத்துங்கிறான். அசுரர்கள் எல்லாருமே மயக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். श्री भगवानुवाच आवयोः समरः कान्ते पूर्णम् अब्दं बभूवः नाशः बभूव सर्वेषां दानवानां च कामिनी. प्रीतिं च कारयामास ब्रह्मा च स्वयम् आवयोः देवानाम् अधिकारश्च प्रदत्तः तस्य च आज्ञया. ஸோ பிரம்மா அங்கே வந்துட்டார். பிரம்மா அங்கே வந்து ஆவயோகம் எங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் பிரீத்திம் சகாரியாமாசா, ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்திட்டேன். சண்டை போடாதுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சங்கச்சூடனான எனக்கும் மகா ஈசனான சிவனுக்கும் ரெண்டு பேருக்கும் நடுவில் பிரீத்தியை ஏற்படுத்தி விட்டார். அப்புறம் நான் என்ன பண்ணினேங்கிறார். ஆக்ஞையா தஸ்ய ஆக்ஞையா, அந்த பிரம்மா எனக்கு ஒரு ஆர்டர் கொடுத்தார். ஸோ தேவானாம் அதிகாரஷ பிரதத்தக, அவர் சொன்னதுனால நான் தேவர்களுடைய அதிகாரத்தை திருப்பி கொடுத்து விட்டேன். பிரதத்தகன்னு நான் அப்படியே அவளுக்கு திருப்பி அவளுடைய அதிகாரத்தை கொடுத்துட்டேன். ஏன்னா பிரம்மாவே வந்து எங்கள் ரெண்டு பேர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்தி அவளுக்கு கொடுத்துருன்னு சொன்னார், நான் அதை பண்ணிட்டேன்றார். प्रीतिं च कारयामास ब्रह्मा च स्वयम् आवयोः देवानाम् अधिकारश्च प्रदत्तः तस्य च आज्ञया.
मया आगतं स्वभवनं शिवलोकं शिवः गतः इत्युक्त्वा जगतां नाथः शयनं च चकारः. ஸோ நான் என்னோட வீட்டுக்கு வந்துட்டேன். அதே மாதிரி சிவனும் ஸோ சிவனும் சிவலோகத்துக்கு போயாச்சு, அவர் லோகத்துக்கு போயாச்சு, நானும் இங்கே வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இத்தியுக்தா ஜெகதாம் நாதக, ஜெகத்துக்கே நாதனானத ஹரி शयनं च चकारः, இப்போ படுக்க போனார். मया गतं स्वभवनं शिवलोकं शिवः गतः इत्युक्त्वा जगतां नाथः शयनं च चकारः. राधे कृष्ण मैम. रेमे रमापतिः तत्र रामया सह नारद सा साध्वी सुखसंभोगात् आकर्षण व्यतिक्रमात् सर्वं वितर्कयामास कस्त्वम् एव उवाच सा. கரெக்ட். ஸோ ஜாலியாக ரமாவோட அந்த ராமையா சகன்னு அந்த அன்பான அந்த இவளோட அந்த காலத்தில் இவருடைய மனைவி தானே இங்கே வந்திருக்கா துளசி. ஸோ அவளோட ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் ரமாபதியாகப்பட்ட பகவான். சாத்வி, அவள் சாது பெண்மணி இல்லையா, சுக சம்போகாத் ரொம்ப சுகத்தெல்லாம் அனுபவிச்சா, ஆகர்ஷண வெதிக்கிரமாத்து ஏதோ ஒரு சேஞ்ச் கண்டுபிடிக்கிறான், அவளுக்கு சேஞ்ச் தெரியுறது. இப்போது என்ன சர்வம் விதர்க்கையாமாச எல்லாம் மனசுக்குள்ளே யோசிச்சு பார்க்குறா, என்னாச்சு, எப்படி நான் இதுக்கு ஓகேன்னு சொன்னேன்னு எனக்கு புரியலையே, ஏது கஸ்துவம், நீங்கள் யாருன்னு கேட்குறா. இப்போ இது இது உவாச்சசா, அப்போ திருப்பி கேட்குறா, நீங்கள் யாராக்கும் இப்படி வந்திருக்கேன்னு கேட்குறா. रेमे रमापतिः तत्र रामया सह नारद स साध्वी सुखसंभोगात् क्षण व्यतिक्रमात् सर्वं वितर्कयामास कस्त्वम् एव इति उवाच सा. तुलसी उवाच कः वा त्वं वद माया ईश मुक्ताहं मायया त्वया दूरीकृतं मत्सतीत्वं यततः त्वां शपामिह. हे तुलसी वचनं श्रुत्वा हरिः शापभयेन च. மாயா ஈஷன், மாயை தலைவனே நீ யாரு என்கிட்ட சொல்லு. புக்தாகம், நீ என்ன அனுபவிச்சுட்டாய். மாயையா தோயா, உன்னுடைய மாயினால் சங்கச்சோட வேஷத்தில் அவரை மாதிரியே நீ என்ன அனுபவிச்சுட்டே. நீ தூரீகிருதம் சத்தியத்துவம், இப்போ என்னுடைய கற்பு போயிடுத்தே, என்னுடைய கற்பை நீ தூரீகிருதம் தள்ளி விட்டுட்டேயே. எதத்தக ஆகவே துவாம் சபாமி, நான் உன்னை சபிக்க போகிறேன். இப்போது துளசி வச்சனம் சுத்தம், இப்போ ஹரிக்கு பயம் வந்துடுது, இன்னும் அவள் வேறு எதை சாபத்தை கொடுத்து, அதனால ஹரிஹி சாபபயேன, அவளுடைய சாபத்துக்கு பயந்து போய் டக்குன்னு பதில் சொல்கிறார். இப்போ துளசி வச்சனம் சுத்வா, அவளுடைய வார்த்தையை கேட்டு அவர் சொல்கிறார். இப்போ तुलसी उवाच कः वा त्वं वद माया ईश भुक्ता अहं मायया त्वया दूरीकृतं मत्सतीत्वं यत् अधः त्वां शपामि. हे तुलसी वचनं श्रुत्वा हरिः शापभयेन च. ददार लीलया ब्रह्मन् सुमूर्तिं सुमनोहरां ददर्श पुरतः देवी தேவதேவம் சனாதனம். உடனே தன்னோட ஒரிஜினல் ரூபத்தை காட்டிவிட்டார். நான் தான் நாராயணன் அப்படின்னு காட்டார். சுமூர்த்தியும் சுமனோகரம், அழகான சங்கு சக்கரவெல்லாம் வச்சுட்டு தேவியிட்ட முன்னாடி காட்டுறார், தன்னை காட்டுறார். ததார தரித்தார், ததர்ஷ புறத்தக தேவி பார்க்குறா. தேவி முன்னாடி தேவதேவம் சனாதனம், எப்பொழுதும் இருக்கக்கூடிய அந்த தேவதேவனான நாராயணனை அவள் பார்த்தாள். ददार लीलया ब्रह्मन् सुमूर्तिं सुमनोहरां ददर्श पुरतः देवी देवदेवं सनातनम्. नवीन नीरदश्यामं शरत्पङ्कजलोचनं कोटिकन्दर्पलील आभं रत्नभूषणभूषितम्. ஆக்சுவலாக இந்த இடத்துல நாரத உவாச்சா, இது நாராயண உவாச்சான்னு வந்திருக்கணும். அந்த இடத்துல போடலை, பிரம்மன்னு கூப்பிடுறச்சு நாரதரே அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாருங்க. ஸோ நவீன நீரத ஷியாம, நீரதன்னு வாரித நீரத எல்லாமே மேகம்னு அர்த்தம். தண்ணியை தரக்கூடியது இல்லையா. ஸோ அவர் எப்படி இருக்கார் பகவான், நல்ல ஒரு மேக கலரில் கருப்பாக இருக்கார், ஷியாம கலரில் இருக்கார். சரத் பங்கஜ லோச்சனம், சரத்காலத்தில் ஏற்படக்கூடிய தாமரையுடைய அழகு, அப்படிப்பட்ட கண்கள், தாமரை இதழ் போன்ற கண்கள். கோடி கந்தர்ப்ப லீல ஆபம், கோடிக்கணக்கான காமன்கள் மன்மதன்கள் சேர்ந்த ஒரு லாவண்யம், அப்படி ஒரு அழகு. ரத்னபூஷண பூஷிதம், ரத்ன அலங்காரம்லாம் பண்ணிட்டு இருக்கார் ஆபரணங்களோடு, அப்படி காட்சி கொடுக்குறார் துளசிக்கு.
नवीन नीरदश्यामं शरत्पङ्कजलोचनं कोटिकन्दर्पलील आमं रत्नभूषणभूषितम् ईषद् हास्यं प्रसन्न हास्यं शोभितं पीतवाससं तं दृष्ट्वा कामिनी कामं मूर्छां सम्प्राप लीलया पुनश्च चेतनां प्राप्य पुनः सा तम् उवाचः ஈஷத்னு கொஞ்சமா ஈஷத் ஹாஸ்யம் லைட்டாக சிரிக்கிறாரு பிரசன்ன ஹாஸ்யம் நல்ல பிரசன்னமாக இருக்குது முகமே தெளிவாக அழகாக இருக்குது சோபிதம் ரொம்ப சோபனமாக இருக்கார் பீதவாசசம் மஞ்சள் பட்டாடை கட்டிகிட்டு இருக்காரு தம் திருஷ்டுவா அவரை பார்க்குறா காமினி அவள் பகவானுடைய காமினி தானே அவள் நாராயணனோட மனைவியாக துளசி காமம் அப்படி இஷ்டம் போல் அவள் பார்த்துட்டு மூர்ச்சாம் சம்பிராப்ப லீலையா உடனே அவளுக்கு மூர்ச்சை வந்துடுது ஸோ புனஷ்ட சேத்தனாம் பிராப்ப மீண்டும் அவளுக்கு ஞாபகம் வருது நினைவு வருது புனக சாத்தம் வாச்சா அதுக்கப்புறம் அவள் நாராயணனை பார்த்து பேசுகிறா இப்போ ईषद् हास्यं प्रसन्न हास्यं शोभितं पीतवाससं तं दृष्ट्वा कामिनी कामं मूर्छां सम्प्राप लीलया पुनश्च चेतनां प्राप्य पुनः सा तम् उवाचः तुलसी उवाच हे नाथ ते दया नास्ति पाषाणसदृशस्य च छलेन धर्मभङ्गेन मम स्वामी त्वया हतः पाषाणहृदयः त्वं हि दयाहीनः यतः प्रभो துளசி சொல்ற ஹே நாதனே தே தயா நாஸ்தி உனக்கு இறக்கமே இல்லைன்னுட்டா உனக்கு தயே இல்லை பாஷாண சதிருஷ்ய பாஷாணன்னு ராக் கல் போல ஹிருதயம் உனக்கு ஸோ பாஷாண சதிருஷ்ய உன்னுடைய ஹிருதயமே பாஷாண கல் சலேன மம தர்மபங்கேன என்னுடைய தர்மத்தை நீ பங்கம் பண்ணிட்டேன் இப்படி சங்கச்சோடன் வேஷத்தில் வந்துட்டு தயை இல்லாமல் என்னுடைய தர்மத்தையே நீ பங்கம் பண்ணிட்டாய் என்னுடைய தர்மத்தை நீ அழிச்சாய் சலேன வஞ்சகத்தால் சுவாமி துவயாகதக ஹே சுவாமி நீ சுவாமி தான் இருந்தாலும் நீ இந்த மாதிரி பண்ணியிருக்கப்படாது பாஷாண ஹிருதயகத்துவம் நீ கல்லு ஹிருதய உடையவன் தயாகீனக அதனால தான் உன்னை நான் தயை இல்லாதவன் என்று சொல்கிறேன் तुलसी उवाच हे नाथ दया नास्ति हे नाथ ते दया नास्ति पाषाणसदृशस्य च छलेन धर्मभङ्गेन मम स्वामी त्वया हतः पाषाणहृदयस्त्वं हि दयाहीनः यतः प्रभो तस्मात् पाषाणरूपः त्वं भवेदेव भव अधुना ये वदन्ति च साधुं त्वां ते भ्रान्ताहीन संशयः தேவா ஹே தேவனே பவேன உலகத்தில் பவன உலகம்னு ஒரு அர்த்தம் இல்லையா நவுனில் பவான்னு சொன்னா ஆகு அப்படின்னு வர்பில் அர்த்தம் இப்போ பவே உலகில் தொம் தஸ்மாத் பாஷாண ரூபக நீ உலகத்தில் இப்போ வந்து ஒரு கல் போல் ஆகணும்ட்டான் பாஷாண ரூபத்தில் பவ அதுனா இப்போ நீ கல் போல் ஆகு கல் ரூபத்தில் ஏற்படு விக்கிரகம் சாலிகிராமம் ஏ வதந்தி ச சாதும் துவாம் யார் உன்னை வந்து துவாம் சாதும் வதந்தி நீ நல்லவன் என்று யார் சொல்கிறார்களோ தே பிராந்தாகி அவர்கள்லாம் பைத்தியன்றான் ஸோ அவள் யார் ஒன்று நல்லவன்னு சொல்கிறாளோ அவளாம் பைத்தியம் பிடிச்சவாதான் நீ இப்போ கல்ல ஆயிடு ந சம்சயக அவர்கள்லாம் பைத்தியக்காரர்கள் தான் இதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை तस्मात् पाषाणरूपस्त्वं भवेदेव भव अधुना ये वदन्ति च साधुं त्वां ते भ्राताहि न संशयः இந்த சாலிகிராமன் சொல்கிறோம் இல்லையா அந்த ரூபம் பகவானோட ரூபம் சொல்கிறோம் இல்லையா அந்த ரூபத்தில் தான் வரப்போகிறார் இப்போ भक्तः विना अपराधेन परार्थे च कथं हतः वृषं रुरोध शोकार्ता விலலாப முகுர்முகுஹு ஸோ பக்தக பகவானுடைய பக்தனாக இருந்த சங்கச்சூடனை அபராதம் இல்லாமல் வினா அபராதம் இல்லாமல் பரார்த்தே தேவர்களுக்காக வேண்டி தேவர்களுக்கு ராஜ்யத்தை பெற்றுக் கொடுக்கணுங்கிற காரணத்துக்குனால கதம் ஹதக எப்படி கொன்னேன் நீங்கள் அவர் கொல்லலாமா அப்படி கொல்லப்பட்டார் இல்லையா அவர் விஷம் ருரோத சோகார்த்தா சோகத்தால் பீடிக்கப்பட்ட அவள் ரொம்ப அழுதா முகுகு வில்லலாப்ப மீண்டும் மீண்டும் புலம்பினாள் भक्तः विना अपराधेन परार्थे च कथं हतः वृषं रुरोध शोकार्ता विललाप मुहुर्मुहुः ततश्च करुणां दृष्ट्वा
करुणारससागरः नयेन तां बोधयितुम् उवाच कमलापतिः. ஸோ அப்படி கருணையாக இருக்காளே, ரொம்ப பாவமாக அப்பாவியாக இருக்காளேங்கிறத பார்க்குறார் பகவான். கருணாரச சாகர, கருணை கடலவர். ஸோ கருணாமூர்த்தி அவளை பார்க்குறார், ரொம்ப தீனமாக இருக்காளேன்ட்டு. ஸோ நயன நீதின்னு அர்த்தம். ஸோ நீதியெல்லாம் சொல்லி எப்படி எப்படி நடக்கணும் நாட்டில், இவனுக்கு அரை க்ஷணம் தானே இவனுக்கு கோலோகத்துலேருந்து விடுதலை, அதே மாதிரி தேவியோட சாபத்தை நீக்கி நீயும் போக வேண்டாமா, இப்படிலாம் நீதி எடுத்து சொல்கிறார். போதையித்தும் உவாச்சா, அவளுக்கு சொல்வதற்காக கமலாபதிக்கு உவாச்சா, அவளுக்கு நீதி எடுத்துரைக்கிறதுக்காக இப்போ பகவான் பேசுகிறார். ततश्च करुणां दृष्ट्वा करुणारससागरः नयेन तां बोधयितुम् उवाच कमलापतिः. श्रीभगवानुवाच तपः त्वया कृतं भद्रे मदत्ते भारते चिरं प्रदत्ते शङ्खचूडश्च चकार सुचिरं तपः. கரெக்டு தாம்மா நீ சொல்கிறது. தபஸ் துவயா தப்தா, நீ பிறந்த உடனே தபஸில் போய் உட்காந்துட்ட. எதுக்கு? என்ன அடையணும்ட்டு. மதர்த்தே, என்ன அடையணும், நாராயணனை நான் அடையணும்னு நீ தபஸ் பண்ணினாய் பூமியில் வந்துட்டு பாரதத்தில். தொதர்த்தே, ஒன்று அடையணும்னு சொல்லி சங்கச்சூடன் அவன் பெருசாக தபஸ் பண்ணினான். சுச்சிரம் தபக சகார, அவன் லாங்காக தபஸ் பண்ணான். எதுக்கு? துளசியை நான் அடைய வேண்டும்னு அவன் தபஸ் பண்ணினான். श्री भगवानुवाच तपस्त्वया कृतं भद्रे मदर्ते भारते चिरं त्वदत्ते शङ्खचूडश्च चकार सुचिरं तपः. ஒரு செகண்ட். कृत्वा त्वां कामिनीं सह अपि विजहार च तत्क्षणात् अधुना दातुम् उचितं तवैव तपसः फलम्. சகாபி, அவனும் கிருத்வா தாம் காமினி, ஒன்னை மனைவியாக அடைந்து, காமினியாக அவனுடைய மனைவியாக அவன் அடைந்து, விஜகார தட்சணாத், அந்த க்ஷணத்துலேருந்து நல்லா ரமிச்சுன்னு இருந்தான். ஒரு மன்வந்தரம் பீரியடு. ஸோ ஜாலியாக உங்கூட இருந்தான். அதுனா தவைவ தபசகா ஃபலம், இப்போ உன்னுடைய தபஸோடு பலன் கொடுக்கணும். அவனோட தபஸை உடனே பறிச்சு கொடுத்து அவன் உன்னை மனைவியை அடைந்து ஹாப்பியாக இருந்தான். இப்போ இவ்வளோ நாளாக போயிடுது. இப்போ நீ பண்ணின தபஸுக்கு பலன் கொடுக்க வேண்டாமா? தாத்தும் உச்சிதம், அதை கொடுப்பதற்கு உச்சிதமான வேலை, அதுதான் நான் வந்திருக்கேங்கிறான். कृत्वा त्वां कामिनीं सह अपि विजहार च तत्क्षणात् अधुना दातुम् उचितं तवैव तपसः फलम्. इदं शरीरं त्यक्त्वा च दिव्यदेहं विदाय च रामे रम मया सार्धं त्वं रमा सदृशी भव. ஸோ இந்த சரீரத்தை விட்டுவிடு. இப்போ பூலோகத்தில் துளசியாக பிறந்திருக்க இந்த சரீரத்தை விட்டுவிட்டு திவ்ய தேகம் விதாயச, நல்ல திவ்ய தேகத்தை எடுத்துக்கொள். அந்த தேகத்தை எடுத்துக்கொண்டு ஹே ராமே, ராமேன்னு அழகியவளே, ரம மயா சார்த்தம், நீ எங்கூட ரமிச்சுட்டு இருக்கலாம். எப்படி? ரமா சதிருஷி பவ, ரமாவை போல ஒரு இந்திரா இருக்கா இல்லையா, யார்? லக்ஷ்மியை போலவே எங்கூட நீயும் என்னுடைய மனைவியாக இப்பொழுது சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ பகவானுக்கு நாராயணன் சொல்லக்கூடியவருக்கு 4 மனைவிகள். அதில் துளசி ஒரு மனைவி. முதல்ல மனைவி லக்ஷ்மி. ஃபஸ்ட்டு லக்ஷ்மியை தான் கல்யாணம் பண்ணி வந்துட்டேன். மூல பிரகிருதியில் முதல்ல லக்ஷ்மி தோன்றின உடனே கிருஷ்ணர் 2 கை கிருஷ்ணராகி 2 பேரையும் சேர்த்து வைகுண்டத்துக்கு அனுப்பிச்சி விட்டுட்டார். அவள் தான் முதல்ல. பின்னாடி இந்த துளசி, சாவித்திரி, என்ன ஒரு 3, சாவித்திரி கூட பிரம்மாண்ட போயிட்டா. 4 பேர் வரா பின்னாடியே. அதில் இவ துளசி ஒருத்தி. इदं शरीरं त्यक्त्वा च दिव्यदेहं विदाय च रामे रममया सार्धं त्वं रमा सदृशी भव. इयं तनुः नदीरूपा गण्डकी इति च विश्रुता पूता सुपुण्यदा नृणां पुण्ये भवतु भारते. இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இந்த உன்னுடைய இந்த துளசி பூமியில் வந்த உடம்பு இருக்கு இல்லையா, அது வந்து நதியாக போகட்டும். எல்லாருமே நதியாக தான் போகிறோம். நம்ம பார்த்தோம்னா சரஸ்வதி, இவள் வந்து சத்தியவதி என்னது கௌஷிகி நதியாக போயிட்டா. அப்படி ஒருத்தரையும் பார்த்தா நதியாக போயிடுறா. சரஸ்வதி பாரதத்தில் வந்து சரஸ்வதி நதியாக போயிடுறா. அப்படி ஒருத்தர் நதியாக போகிறான். நீயும் நதியாக போ. கண்டகின்னு பேர் உன்னுடைய இந்த நதி. துளசி நதியாக வரும்போது அவளுக்கு கண்டகி நதி என்று பெயர். அப்படி புகழ்பெற்ற நதியாக, பூதா எல்லாரையும் புனிதமாக்கக்கூடியவளாக, சுப்புண்ணியதா புண்ணியத்தை கொடுக்கக்கூடியவளாக, நிருணாம் புண்ணியே பவது மனிதர்களுக்கெல்லாம் கண்டகி நதியில் குளித்தா அந்த புண்ணியம் கிடைக்கிற மாதிரி உன்னுடைய உடம்பு அப்படி ஆகட்டும். பாரதே பவது, பாரதத்தில் அப்படி ஏற்படட்டும். ஸோ கண்டகி நதியை போகிற வச்சு நம்மளுக்கு வந்து துளசி ஞாபகம் வரணும். இது வரைக்கும் வராது. எத்தனையோ கண்டகி நதியில் போயிட்டு வந்தாச்சு நேபாள் வரைக்கும். அங்கே போய் ஞாபகம் இப்போ தான் படிக்கிறோம். சரி, இப்போ நினச்சிப்போம். மேம் ராதே கிருஷ்ணா மேம்.
इयं तनुः नदीरूपा गण्डकी इति च विश्रुता पूता सुपुण्यदा नृणां पुण्ये भवतु भारते तव केशसमूहश्च पुण्यवृक्षः भविष्यति तुलसी केशसम्भूता तुलसी इति च विश्रुता. ஸோ தவ கேஷ சமூகம் உன்னுடைய முடி மட்டும் என்ன ஆகும்னா மரமாயிடுன்ற. உன்னுடைய முடி உடம்பாகப்பட்டது நதியாக ஓடும், உன்னுடைய முடியாகப்பட்டது புண்ணிய விருட்சகா பவிஷ்யதி. அதான் துளசி வனம் இருக்கே, எல்லோரும் துளசியை பகவானுக்கு அர்ப்பிக்கிறோமே. ஸோ அந்த புண்ணிய விருட்சமாக ஏற்படும். துளசி கேஷ சம்பூதா துளசி இதி. ஸோ உன்னுடைய கேசத்திலிருந்து வந்ததுனால அந்த மரத்துக்கும் துளசினே பேர். இதி விஸ்ருதா, அது புகழப்படும். तव केशसमूहश्च पुण्यवृक्षो भविष्यति तुलसी केशसम्भूता तुलसी इति च विश्रुता. त्रिषु लोकेषु पुष्पाणां पत्राणां देवपूजने प्रधानरूपा तुलसी भविष्यति वरानने. ஸோ 3 லோகத்துலையுமே புஷ்பானாம் பத்ரானாம் தேவ பூஜனை, அதாவது புஷ்பங்கள் பத்திரங்கள் இலை எல்லாம் அர்ப்பிக்கிறா பகவானுக்கு. எல்லா தேவர்களுக்கெல்லாம் பூஜை பண்ணுறா, தேவர்களும் பூஜை பண்ணுறா. ஸோ புஷ்பத்தை அர்ப்பிக்கிறா, பத்திரம் இலைகளை அர்ப்பிக்கிறா. அதில் எல்லாத்தையும் விட பிரதான ரூபா துளசி, முக்கியமான ரூபமாக எல்லாத்தை விட சிறந்ததாக இந்த துளசி இலைக்கு தான் விசேஷம். வர ஆனனே பவிஷ்யதி, அழகிய முகத்தை உடவுளே நீதான் முக்கியமாக இருப்பாய். त्रिषु लोकेषु पुष्पाणां पत्राणां देवपूजने प्रधानरूपा तुलसी भविष्यति वरानने. स्वर्गे मध्ये च पाताले गोलोके मम सन्निधौ भव त्वं तुलसी वृक्षवरा पुष्पेषु सुन्दरी. ஸோ ஸ்வர்கே மர்த்தியே, மர்த்தியன்னா மரணிக்கக்கூடிய பூமி, மர்த்தியம்னா பூமின்னு அர்த்தம். ஸோ சொர்க்கத்திலையும் பூமியிலும் பாதாள லோகத்திலும் 3 லோகங்கள், கோலோகே அது தவிர கோலோகத்திலும் மம சந்நிதம் என் முன்னாடி, கிருஷ்ண ரூபமே பகவான் இல்லையா. ஸோ அந்த கோலோகத்திலும் துளசி விருட்சவரா துவம்பவ, சிறந்த மரமாக, விருட்சங்களிலேயே சிறந்த விருட்சமாக நீ ஆகு. 4 லோகத்துலேயும் துளசி இருக்குது. ஸோ அந்த கோலோகத்துலேயும் இருக்குது. புஷ்பேஷு சுந்தரி, புஷ்பங்களிலும் மிகவும் அழகான சுந்தரியாக நீ ஆவாய்ன்னு சொல்லி வரம் கொடுக்குறாரு. இப்போ स्वर्गे मध्ये च पाताले गोलोके मम सन्निधौ भव त्वं तुलसी वृक्षवरा पुष्पेषु सुन्दरी. गोलोके विरजातीरे रासे वृन्दावने वने बाण्डूरे चम्पकवने रम्ये चन्दनकानने माधवी केतकी कुन्द मालिका मालती वने वासः ते अत्र एव भवतु पुण्यस्थानेषु पुण्यदः. ஸோ கோலோகத்துலேயும் சரி, விரஜா தீரம், கோலோகத்தில் விரஜா நதி ஓடுறது இல்லையா, அந்த விரஜா நதியோட கரையில் ராச பிருந்தாவனே வனே ராசே, ராசமண்டலம் ஏற்பட்ட அந்த பிருந்தாவனம் என்று சொல்லக்கூடியதெல்லாம் கோலோகத்தில் இருக்கக்கூடிய இடங்கள். ஸோ அந்த இடத்துலும் பாண்டீர மரம் அங்கே இருக்குது. பிருந்தாவனத்தை பக்கத்தில் பாண்டீர இது ஆலமரம், ஆலவிருஷம் இருக்குது. அங்கே தானே அங்கே இவர் சிவன் அங்கே அந்த இடத்துல தானே தோன்றி அவர் மௌனமெல்லாம் இது பண்ணினார் கோலோகத்தில். ஸோ சண்பகவனத்திலும் ரம்யே சந்தனகானனே, சந்தனக்காட்டிலும் ரம்யமான அந்த காட்டிலும் மாதவிங்க மல்லிகை கேத்தகி தாழம்பூ குந்தமலர்கள் மாலிகாங்கிறது மல்லிகையோட ஒரு டைப் தான். மாலதி இதெல்லாமே இந்த குண்டு மல்லிகை, சின்ன இது பிச்சிப்பூ அரும்பு எல்லாம் ஒரு பேர். ஸோ இப்படிப்பட்ட வனங்களில் எல்லாமே புண்ணியஸ்தானேஷு, புண்ணியமான இடங்களில் எல்லாம் புண்ணியதக, புண்ணியத்தை கொடுக்கக்கூடியவளாக வாசக தே அத்திரையேவ பவது, எல்லா இடத்துலையும் உன்னுடைய வாசம் இருக்கட்டும், உன்னுடைய நிலை இருக்கட்டும். ஸோ எல்லா இடத்துலையும் துளசி வளர வேண்டும், புண்ணிய இடங்களெல்லாம் துளசி இருக்கணும். गोलोके विरजातीरे रासे वृन्दावने वने बाण्डीरे चम्पकवने रम्ये चन्दनकानने माधवी केतकी कुन्दमालिका मालती वने वासः ते अत्र एव भवतु पुण्यस्थानेषु पुण्यदः. तुलसी तरुमूलेषु पुण्यदेशेषु पुण्यदम् अधिष्ठानं च तीर्थानां सर्वेषां च भविष्यति तत्र एव सर्वदेवानां मम अधिष्ठानम् एव च
तुलसी पत्र पतन प्राप्तये च वरानने. ஸோ துளசி தரு மூலேஷு, அதாவது துளசி மரத்தோட அடியில், தருண மரம், துளசி மரத்தோட அடியில் புண்ணிய தேசேஷு, அதாவது துளசி வளர இடம் எல்லாமே புண்ணிய தேசங்கள் தான். ஸோ அந்த புண்ணிய தேசங்களில் புண்ணியதம் அதிஷ்டானம், அதாவது அந்த இடமே ஒரு அதிஷ்டானமாக, தீர்த்தானாம் சர்வேஷாம் ச பவிஷ்யதி, எல்லா புண்ணிய க்ஷேத்திரங்களிலையும் சிறந்த புண்ணிய க்ஷேத்திரமாக எங்கெங்கே துளசி இருக்கோ அந்த அதிஷ்டானம் எல்லாமே புண்ணிய க்ஷேத்திரமாக ஆகிவிடும். சர்வேஷாம் தீர்த்தானான புண்ணிய தீர்த்தங்கள், ஸோ புண்ணிய க்ஷேத்திரங்கள். ஸோ அந்த புண்ணிய க்ஷேத்திரங்களாக அதோட அதிஷ்டானமாக இந்த துளசி மரத்தோட அடியே அந்த தீர்த்த க்ஷேத்திரமாக ஆயிடுன்றார் அவர். ஸோ துளசி பத்திர பதன பிராப்தையே, அதாவது துளசியோட இலை கிடைக்காதா, அது விழாதா அப்படின்னு சொல்லி வரானனே, அழகிய முகத்தை உடையவளே, தத்திரையேவ சர்வதேவானாம், அந்த துளசி மரத்துக்கு அடியில் நம்மளோட துளசி இலை நம்ம மேலே விழாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லா தேவர்களும், அது மட்டும் இல்லை மம அதிஷ்டானமே வச்சா, நானும் அங்கே குடிக்கொண்டிருப்பேங்கிறார். ஸோ துளசி விழற இடத்துல பகவான் அங்கே ரெடியாக உட்காந்துருப்பா, என் மேலே விழமாட்டாளா, இந்த துளசி இலை விழாதா அப்படின்னு சொல்லி தேவர்களும் என்னுடைய அதிஷ்டானமும் அங்கே இருக்கும். ஸோ துளசி இருக்கிற இடமெல்லாம் பகவான் இருக்கிற இடம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். तुलसीतरु मूलेषु पुण्यदेशेषु पुण्यदम् अधिष्ठानं च तीर्थानां सर्वेषां च भविष्यति. तत्र एव सर्वदेवानां मम अधिष्ठानम् एव च तुलसी पत्रपतन प्राप्तये च वरानने. स स्नातः सर्वतीर्थेषु सर्वयज्ञेषु दीक्षितः तुलसी पत्रतो येन यः अभिषेकं समाचरेत् सुधाघट सहस्राणां या तुष्टिः तु भवेत् हरेः सा च तुष्टिः भवेत् नूनं तुलसी पत्रदानतः. ஸோ துளசி பத்திரத்தோயேன, துளசியோட இலையோட அந்த தண்ணி, துளசி இலையை விட்டு அந்த தண்ணி ஏக அபிஷிக்தம் சமாச்சரே, பகவான் மேலே மூர்த்தி மேலே அபிஷேகம் பண்ணினான். துளசியோட போட்ட தண்ணியை தூக்கி அபிஷேகம் பண்ணினா, சக ஸ்நாதக சர்வ தீர்த்தேஷு, அவன் எல்லா தீர்த்தங்களையும் குளித்த புண்ணியம். ஸோ கங்கை யமுனை சரஸ்வதி எல்லா நதியில் குளித்த புண்ணியத்தில் பகவான் மேலே கொஞ்சம் துளசி தண்ணியை தூக்கி விட்டால் போரும். தீட்சித்தக சர்வ யஜ்ஞேஷு, எல்லா யாகங்களிலும் தீட்சை எடுத்தவன் ஆகிறான். ஸோ யாகம் பண்ணணும்னே அவசியம் இல்லை, அந்த யாக தீட்சை செய்தவனாக ஆகிவிடுகிறான். அது மாதிரி யா துஷ்டிகி, எந்த சந்தோஷமாகப்பட்டது, சுதா கட சகசிரானாம், அமிர்த குடங்கள், கடன குடம், அமிர்த குடங்கள் ஆயிரக்கணக்காக, அமிர்த குடங்களால் எந்த சந்தோஷம் பகவானுக்கு ஏற்படுமோ, ஹரேகே பவேத், அந்த ஹரிக்கு அந்த ஆனந்தம் ஏற்படுமோ, சாச்ச துஷ்டிகி, அந்த சந்தோஷம் நூனம் துளசி பத்திரதானதாக பவேத். ஸோ ஒரு துளசி இலையை தானம் பண்ணினோமானா, தானத்தகன்னு சொன்னால் பகவான் மேலே போடுறது, இல்லை பிறத்தியாருக்கு அவள் பூஜைக்கு கொஞ்சம் கொடுத்தாலும் சரி. ஸோ அதை கொடுக்கறதுனால அந்த புண்ணியம், அந்த சந்தோஷம் பகவானுக்கு ஏற்படுங்கிற. நீ துளசி இலையை பகவான் மேலே போட்டாலும் சரி, பகவானுக்கு போடுறவாளுக்கு அவளுக்கு பக்தர்களுக்கு கையில் கொடுத்தாலும் சரி, அதனால அந்த பகவானுக்கு அவ்வளோ ஆனந்தம் ஏற்படும். 1000 குடம் அமிர்தத்தை அபிஷேகம் பண்ணின மாதிரி நினைப்பறான் பகவான். तुलसी स स्नातः सर्वतीर्थेषु सर्वयज्ञेषु दीक्षितः तुलसी पत्रतो येन यः अभिषेकं समाचरेत् सुधाघट सहस्राणां या तुष्टिः तु भवेत् हरेः सा च तुष्टिः भवेत् नूनं तुलसी पत्रदानतः. गवाम् अयुतदानेन यत्फलं तत्फलं भवेत् तुलसी पत्रदानेन तत्फलं कार्तिके सति तुलसी पत्रतोयञ्च मृत्युकाले च यः लभेत् मुच्यते सर्वपापेभ्यः विष्णुलोके महीयते. ஸோ கவாம் அயுத்ததானேன்னா இந்த துளசியோட இலையோட பெருமையை தான் சொல்லிட்டு வர்ற வரிசையாக. அயுதம்னா 10,000 பசுக்களை தானம் பண்ணினால எந்த பலன், எத்பலம்
எந்த பலன் கிடைக்கிறதோ அந்த பலன் அடைவான். எது? கார்த்திகை மாதத்தில் துளசி பத்திர தானேன, ஒரு துளசி இலையை தானம் பண்ணுறதுனால ஒரு 10,000 பசுவை தானம் பண்ணின பலம், தத்பலம், அந்த பலம் கிடைக்கிறது. ஹே சதி, இவரை பார்த்து சொல்லிட்டு இருக்கார், துளசியை பார்த்து சொல்லிட்டு இருக்கார். துளசி பத்திர தோயம் ச, அதாவது துளசி இலை போட்ட அந்த ஒரு தண்ணியை மிருத்யு காலே, மரணம் நிகழ போகிறது. இப்போ கங்கை தண்ணி வாயில் விட சொல்கிறான் இல்லையா, அது மாதிரி துளசி தண்ணியை, கங்கை தண்ணி இல்லைன்னா கூட பரவாயில்ல, துளசி தண்ணி வாயில் விட்டால் கூட போருங்கிற. மிருத்யு காலத்தில் யாருக்கு கிடைக்கிறதோ அவன் சர்வ பாபேபியகா முச்சதே, எல்லா பாபத்திலிருந்து விடுதலை அடைகிறான். விஷ்ணு லோகே மகிஷதே, ஸோ விஷ்ணு லோகத்தை அடைவான். गवाम् अयुतदानेन यत्फलं तत्फलं भवेत् तुलसीपत्रदानेन तत्फलं कार्तिके सति तुलसीपत्रतोऽयं च मृत्युकाले च यः लभेत् मुच्यते सर्वपापेभ्यः विष्णुलोके महीयते नित्यं यः तुलसीतोऽयं भुङ्क्ते भक्त्या च मानवः लक्ष अश्वमेधजं पुण्यं सम्प्राप्नोति स मानवः तुलसीं स्वकरे कृत्वा धृत्वा देहे च मानवः प्राणान् त्यजति नित्येषु विष्णुलोकं च गच्छति तुलसी काष्ठनिर्माण मालां गृह्णाति यो नरः पदे पदे अश्वमेधस्य लभते निश्चितं फलम्. ஸோ நித்தியம் ஏக துளசி தோயம் புங்க்தே, டெய்லி துளசி தண்ணியை குடிக்கிறவன். விஷ்ணு கோயிலுக்கு போனால் எல்லோரும் துளசி தண்ணி கொடுக்குறா, அதை வாங்கி சாப்பிட்டா போருமா. பக்தியாச்ச மாணவக, பக்தியோடு யார் ஒருத்தர் அதை அருந்துகிறானோ, லட்ச அஸ்வமேதஜம் புண்ணியம், லட்ச அஸ்வமேத யாகம் பண்ணின புண்ணியம் கிடைக்கிறது. டெய்லி குடிக்கணும். சம்பிராப்னோதி சமானவக, அந்த மனிதனுக்கு அந்த பலன் கிடைக்கும். துளசி ஸ்வாக் கரை கிருத்வா, தன்னோட கையில் ஒரு துளசியை வச்சுட்டோ, அல்லது திருத்வா தேகே, ஒரு துளசி மாலையை, துளசியால் பண்ணக்கூடிய மாலை ஏதோ போட்டுட்டானோ அந்த மனிதன் தீர்த்தேஷு பிராணான் தியஜதி. ஸோ அது புண்ணிய, ஸோ அவன் அவனோட மரணம் எங்கன்னா புண்ணிய இடத்துல தான் அவனுக்கு மரணம் ஏற்படும், ஒரு துர்மரணம்லாம் ஏற்படாது. ஸோ பிராணான் தேஜதி விஷ்ணு லோகம் ச கச்சதி, அது மட்டும் இல்லை, அவன் அந்த மாதிரி ஒரு புண்ணியக்ஷேத்திரத்தில் தான் உயிரை விடுவன், விஷ்ணு லோகத்தையும் அடைவான். துளசி காஷ்ட நிர்மாணம், துளசியில் அந்த கட்டையிலேருந்து பண்ணக்கூடிய, அதிலேருந்து பண்ணக்கூடிய துளசி மாலையெல்லாம் பண்ணுறாளே வளர்த்தி எடுத்து, ஸோ அந்த பண்ணப்பட்ட மாலையை கிருண்ணாதியோ நரக, அதை யார் அணிந்து கொள்கிறார்களோ பதே பதே அஸ்வமேதஸ்ய லபத்தே நிச்சிதம் பலம், ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் அவனுக்கு அஸ்வமேத யாகம் பண்ணின பலன் நிச்சயமாக அவனுக்கு கிடைக்கும். नित्यं यः तुलसीतोऽयं भुङ्क्ते भक्त्या च मानवः लक्ष अश्वमेधजं पुण्यं सम्प्राप्नोति स मानवः तुलसीं स्वकरे कृत्वा धृत्वा देहे च मानवः प्राणान् त्यजति तीर्थेषु विष्णुलोकं च गच्छति. One more line. तुलसी काष्ठ निर्माण मालां गृह्णाति यो नरः पदे पदे अश्वमेधस्य लभते निश्चितं फलम्. तुलसीं स्वकरे कृत्वा स्वीकारं यः न रक्षति स याति कालसूत्रं च यावत् चन्द्रदिवाकरौ करोति मिथ्या शपथं तुलस्यां यः अत्र मानवः स याति कुम्भीपाकं च यावत् इन्द्राः चतुर्दश. அவ்வளோதான். இதோட பாபத்தை சொல்கிறார். இப்போது துளசியை கையில் வச்சுண்டு ஸ்வக்கரை கிருத்வா, தன்னோட கையில் வச்சுண்டு ஸ்வீகாரம் சொன்னா ஒரு பிரதிஜை பண்ணுறது, துளசி மேலே ஆணை அப்படி சொல்லிட்டு துளசியை கையில் வச்சுட்டு அதை மாதிரி சொன்னானா அதை யோ ந ரக்ஷதி, அந்த அந்த பிரதிஜையே அவன் ரட்சிக்கலை, ந ரட்சதி. ஸோ ஒரு இது பண்ணுறான், நாளைக்கு அவனுக்கு நிச்சயமாக தருவேன்னு சொல்லிட்டு கொடுக்கலை. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரதிக்கையை அவன் ரட்சிக்கவில்லை என்றால் காலசூத்திரங்கிற நரகத்துக்கு அவன் கண்டிப்பாக போவான். யாவத் சந்திர திவாகரோ, சந்திரனும் சூரியனும் இருக்கும் வரையில், ஸோ அந்த மகாபிரளயம் வருது வரைக்கும் அவன் அந்த காலசூத்திரங்கிற நரகத்தில் போய் உட்காண்டிருக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி மித்யா சபதம் துளசியாம் யோத்ரா, அதாவது நடக்கவே நடக்காது, ஆனால் பொய் சத்தியம் பண்ணுறான்.
துளசி மேலே பொய் சத்தியத்தை ஒருத்தன் பண்ணினான் என்றால் மாணவக மனிதன் சயாதி கும்பீபாகம் ச. ஸோ பொய் சத்தியம் பண்ணுறவன் கும்பீபாக நரகத்தில் போய் இந்திராகா சதுர்தசன ஒரு மன்வந்திர காலம் 14 மனுக்கள் இருப்பா. ஒரு சதுர்யுகம். ஒரு சதுர்யுகத்தில் ஒரு பிரம்மாவோட டே ஆமாம் இல்லை 1000 சதுரயுகம். ஒரு சதுரகம் இல்லை, 1000 சதுரகம் ஒரு பிரம்மாவோட டே. அதில் அந்த ஒரு டேயில் 14 மனுக்கள் இருப்பா. அந்த 14 மனுக்களுக்கும் 14 இந்திரர்கள் வருவா. அப்படின்னா 1000 சதுரக காலம் அந்த இவன் கும்பிவாக நரகத்தில் போய் இருப்பான். तुलसी स्वकरे कृत्वा स्वीकारं यो न रक्षति स याति कालसूत्रं च यावच्चन्द्रदिवाकरौ करोति मिथ्याशपथं तुलस्यां यः अत्र मानवः स याति कुम्भीपाकं च यावत् इन्द्राः चतुर्दश तुलसीतोय कनिकां मृत्युकाले च यः लभेत् ரத்னயானம் சமாருஹ்ய வைகுண்டே பிராப்யதே த்ருவம். அவ்வளோதான். துளசி தண்ணியை ஒரு துளி அதை மிருத்யு காலத்தில் எவனுக்கு சாகர நேரத்தில் கிடைக்கிறதோ லபயத்தை அடைகிறானோ ரத்னயானம் சமாரிக்க அவனுக்கு ரத்னயானம் வரும், ரத்ன விமானம் வரும் அவனுக்கு. அதில் ஏறி வைகுண்டே பிராப்யதே த்ருவம், வைகுண்டத்தை கொண்டு சேர்த்து விட்டுடும் அந்த மனுஷனை. तुलसीतोय कणिका मृत्युकाले च यः लभेत् रत्नयानं समारुह्य वैकुण्ठे प्राप्यते ध्रुवम्. पूर्णिमायाम् अमायां च द्वादश्यां रविसङ्क्रमे तैलाभ्यङ्गं च कृत्वा च मध्याह्ने निशि सन्ध्ययोः अशौचे अशुचिकाले ये रात्रिवासः अन्विता नराः तुलसीं ये विचिन्वन्ति ते चिन्तन्ति हरेः शिरः. ஸோ பௌர்ணமி அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கும் அமாவாசைக்கும் துவாதசி தினத்துலேயும் ரவி சங்கரமேன்னு சங்கராந்தி காலம், அதாவது தை பிறக்கிற அன்றைக்கி ஆடி பிறக்கிற அன்றைக்கி அதாவது சங்கராந்தி. ஸோ அந்த சங்கராந்தி காலத்தில் துவாதசியில் தைல அபியங்கம் கிருத்வாச்ச அதாவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. அபியங்கம்னு தைல ஸ்நானம், தைல அபியங்கம்னு சொன்னால் தைலம் பூசி குளிக்கிறது, எண்ணெய் பூசி குளிக்கிறது. அப்போ எண்ணெய் ஸ்நானம் பண்ணிவிட்டு மத்தியானத்திலோ அல்லது ராத்திரியிலோ, ஸோ இந்த டைமில் எல்லாமோ, அதாவது இப்போ இதெல்லாம் பறிக்கப்படாது. துளசியை பறிக்கக்கூடாத காலங்களை லிஸ்ட் பண்ணுறாருங்க. ஸோ எண்ணெய் ஸ்நானம் பண்ணி இன்றைக்கி போய் பறிக்கப்படாது. மத்தியானத்திலோ ராத்திரி வேளையிலையோ அப்புறம் சந்தியா காலத்திலையோ அசுச்சி காலே, இப்போ சுத்தமில்லாத காலங்கள்னு சொல்லும்போது ப்ராபப்ளி ராகுகாலம் யமகண்டா அதெல்லாம் சொல்கிறாலும் தெரியலை. அப்படி சுத்தமில்லாத காலத்திலோ ராத்திரி வாசக அன்விதா நராகா, அதாவது ராத்திரி வாசத்தோடு கூடியவன் என்னது குளிக்காமல்னு அர்த்தம். ராத்திரி வாசகன ட்ரெஸ்ஸு, ராத்திரி ட்ரெஸ் கூட உட்காந்துருக்கேன், இன்னும் குளிக்கவே இல்லை. ஸோ அப்படி அந்த குளிக்காமல் இருக்கிற மனிதன் துளசியும் விச்சின்வந்தி இப்படிலாம் பண்ணி துளசியை போய் அன்றைக்கி பறித்தோம் என்றால் ஹரேகே சிரக சிந்தந்தி, பகவானுடைய தலையை கிள்ளி போடுறா. துளசியை கிள்ளலை, பகவானுடைய தலையை கிள்றான்னுட்டான். पूर्णिमायाम् अमायां च द्वादश्यां रविसङ्क्रमे तैलाभ्यङ्गं च कृत्वा च मध्याह्ने निशि सन्ध्ययोः अशौचे अशुचिकाले ये रात्रिवासः अन्विता नराः तुलसीं ये विचिन्वन्ति ते चिन्तन्ति हरेः शिरः. त्रिरात्रं तुलसीपत्रं शुद्धं पर्युषितं सति श्राद्धे व्रते च दाने च प्रतिष्ठायां सुर अर्चने. ஸோ ஸ்ராத்தத்துலேயோ விரதம் பண்ணுறோச்சியோ தானம் கொடுக்குறோச்சியோ பிரதிஷ்டாயாம் சுர அர்ச்சனை, அதாவது அதை தேவர்களுக்கு வேண்டி மூர்த்தியை பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு அர்ச்சனை பண்ணினாலோ அந்த சமயத்துலலாம் யூஸ் பண்ணப்பட்ட பர்யூஷிதம் யூஸ் பண்ணிவிட்டு மீதி ஆகிடுது. எல்லாம் தேவர்கள் மேலே போட்டாச்சு, அர்ச்சனை பண்ணியாச்சு, சாதத்துக்கு யூஸ் பண்ணியாச்சு, விரதத்துக்கு யூஸ் பண்ணியாச்சு. அப்படிப்பட்ட அந்த துளசி இலைகள் எல்லாம் திரிராத்திரம் துளசி பத்திரம் சுத்தம்னுட்டார்.
3 நாளைக்கு வச்சுக்கலாம். 3 ராத்திரின்னா என்னது 3 நாள், 3 டேஸுக்கு அந்த துளசியை திருப்பி யூஸ் பண்ணலாம். ரீயூசபிள், எப்படி வில்வத்தை திருப்பி எடுத்து ரீயூஸ் பண்ணுறாமோ 3 நாளைக்கு அந்த மாதிரி துளசி அப்படியே தூக்கி தூரப்பட வேண்டாம். 3 நாளைக்கு அதை திருப்பியும் யூஸ் பண்ணலாம். அது சுத்தம் தான். त्रिरात्रं तुलसी पत्रं शुद्धं पर्युषितं सति श्राद्धे व्रते च दाने च प्रतिष्ठायां सुर अर्चने भूगतं तोयपतितं यद्दत्तं विष्णवे सति शुद्धं च तुलसी पत्रं क्षालनात् अन्यकर्मणि. ஸோ பூகதம், அதாவது இது பூமியில் விழுந்துருது. துளசி அப்படி அர்ச்சனை பண்ணுறோம், சாமி மேலே அர்ச்சனை பண்ணுறோம், சிலது பூமியில் விழுறது. அப்படி விழுந்தாலோ இல்லை தண்ணியில் விழுந்தாலோ, ஒரு பாத்திரத்தில் தண்ணி இருக்கா அதில் விழுந்துட்டாலோ, விஷ்ணவே எத்தத்தம், ஸோ பகவானுக்கு அர்ப்பிச்சிருக்கோம் அந்த துளசி இலையோ, சதீஹே துளசியே, சாலனாத், அதை அலம்பிட்டா வரும். அதை எடுத்து நம்ம திருப்பி ஒரு தண்ணியில் போட்டு அலம்பிட்டால் அந்நிய கர்மணி, வேறு காரியத்துக்கு அதை யூஸ் பண்ணலாம். துளசி பத்திரம் சுத்தம் ச, அப்படி யூஸ் பண்ணலாம். அதுக்கு துளசி வேலை வந்து சுத்தமானது தான். பூகதம் தோயபதிதம் யத்தத்தம் விஷ்ணவே சதி சுத்தம் ச துளசி பத்திரம் க்ஷாலனாத் அந்நிய கர்மணி. விருட்ச அதிஷ்டாத்ரு தேவியா கோலோகே ச நிராமயே கிருஷ்ணேன சார்தம் நித்யம் ச நித்ய கிரீடாம் கரிஷ்யசி. ஸோ விருட்ச அதிஷ்டாத்ரு தேவி, விருட்சமாக அதிஷ்டானம் கொண்டிருக்கக்கூடிய, அதாவது மரமாக இருக்கக்கூடிய அந்த துளசி தேவி ஆகப்பட்டவள். யா கோலோகேச்ச நிராமயம், ஆமயமே இல்லாத, குற்றமில்லாத, நோயில்லாத அப்படிப்பட்ட கோலோகத்தில் இருக்கக்கூடியவள். கிருஷ்ணேன சார்தம் நித்தியம், அவள் எப்போதுமே கிருஷ்ணனுடைய கூடையே நித்திய கிரீடாம் கரிஷ்யசி, அப்படி தேவலோகத்தில் கோலோகத்தில் என்றைக்குமே விளையாடின்னு இருப்பா பகவானோடு கூட. நித்திய கிரீடாம் கரிஷ்யசி, டெய்லி விளையாடிட்டு இருப்பா, சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பா. ஸோ அவளுடைய அம்சமெல்லாம் தான் கீழே வருது. நாராயணர் கூட போகிறோச்சு கோலோகத்துலேயும் அவளுடைய பிரதான மூர்த்தி அங்கே துளசி அங்கே இருப்பள். அவளுடைய அம்சமாக நாராயணனுடைய மனைவியாகவும் இங்கே இருப்பள் வைகுண்டத்தில். वृक्ष अधिष्ठातृ देवीया गोलोके च निरामये कृष्णेन सार्धं नित्यं च नित्यक्रीडां करिष्यसि. नदी अधिष्ठातृ देवीया भारते च सुपुण्यदा लवण उदस्य सा पत्नी मद अंशस्य भविष्यति. ஸோ நதி அதிஷ்டாத்ரு தேவி நதியாக வந்தாள் இல்லையா, நதியாக இருக்கக்கூடிய கண்டகி நதியாக இருக்கக்கூடிய துளசி பாரதத்தில் சுபுண்யதா, நல்ல புண்ணியம் கொடுக்கக்கூடிய நதியாக இருக்கக்கூடிய அவளுக்கு கணவன், அவள் பத்னியாக இருப்பாள். யாருக்கு? மத் அம்சஸ்ய, என்னுடைய அம்சமாக இருக்கக்கூடிய லவண உதஸ்ய, லவணக்கடல் உப்புக்கடல் அவனுக்கு கணவனாக இருப்பான், அவளுக்கு அவள் மனைவியாக இருப்பாள். ஸோ அவள் எங்கே இருந்தாலும் அவள் கணவனோடு இருப்பாள். வைகுண்டத்தில் இருந்தால் நாராயணனோடு ரமித்திருப்பாள், கோலோகத்தில் இருந்தால் கிருஷ்ணனோடு இருப்பாள், பூமியில் வந்தால் உப்புக்கடல் அவளுடைய கணவனாக இருப்பான். ஸோ எல்லா இடத்துலையுமே அவள் ரமித்து தான் இருப்பாள். எல்லாமே என்னுடைய அம்சம்தான்றார் பகவான். नदी अधिष्ठातृ देवीया भारते च सुपुण्यदा लवण उदस्य सा पत्नी मद अंशस्य भविष्यति. त्वं च स्वयं महासाध्वी वैकुण्ठे मम सन्निधौ रमा समा च रामा च भविष्यसि न संशयः. महासाध्वी, நல்ல பெண்ணே துளசியே கூப்பிட்ற. தொம்ச, நீயும், ஸ்வயம் நீயே, மம சந்நிதோ வைகுண்டத்தில் நான் இருப்பேன் நாராயணனா, அப்போ நீ எங்கூட தான் இருப்பாய். ரமாசமா, நீ ரமா போல இருப்பாய். எப்படி லக்ஷ்மியோ அதே ஈக்குவல் பிளேஸ் உனக்கு உண்டு. ராமாச்சனா அழகியவளாக ரமா கூட இருப்பாய் நீ. பவிஷ்யதி ந சம்சேகா, அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். இப்போ நீ வைகுண்டத்துக்கு வரலாம். அவளுக்கு திவ்ய ரூபத்தெல்லாம் வந்துட்டா இல்லையா, ஸோ திவ்ய ரூபத்தோடு அவளை அழைச்சிட்டு போகிறான். त्वं च स्वयं महासाध्वी वैकुण्ठे मम सन्निधौ रमा समा च रामा च भविष्यसि न संशयः. अहं च शैलरूपेण गण्डकीतीरसन्निधौ अधिष्ठानं करिष्यामि भारते तव शापतः. தவ சாபத்தக, நீ சாபம் கொடுத்துருக்க. எனக்கு என்ன சாபம் கொடுத்தாய்? நீ கல்லா போன்னுட்டாய், அதனால் நானும் கல்லாக போகிறேன். சைல ரூபேன, சைலன்னு கல்லுன்னு எடுத்துக்கணும். சைலன்னா மலைன்னு சொல்லுவோம், இந்த இடத்துல ராக்கு அல்லது கல். ஸோ நான் இங்கே சாலிகிராம மலை
சாலிகிராமமே மலை, அதுதான் நதியால் அடிச்சுன்னு வந்து அப்படியே சின்ன சின்ன கல்லாக அப்படி உருவாகி வருது. ஸோ அந்த ரூபமாக கண்டகி தீர சந்நிதோ, கண்டகி நதிக்கரையில் நான் இங்கே இருப்பேன். அதிஷ்டானம் கரிஷ்யாமி, என்னுடைய அதிஷ்டானமாக ஒரு மலை வடிவில் கண்டகி நதிக்கரையில் நானும் இங்கே இருப்பேன். ஸோ பகவான் எல்லா இடத்துலையும் பறந்துருக்கார். अहं च शैलरूपेण गण्डकी तीरसन्निधौ अधिष्ठानं करिष्यामि भारते तव शापतः. कोटिसङ्ख्याः तत्र कीटाः तीक्ष्णदंष्ट्रा वरायुधैः तच्छिलाकुहरे चक्रं करिष्यन्ति मदीयकम्. அப்போ என்னாகும், கோடிக்கணக்கான கீட்டாக புழுக்கள், கோடிக்கணக்கான சின்ன சின்ன புழுக்கள் எல்லாம் என்ன பண்ணும், ஓட்ட போடும். அந்த மலையாக ஓட்ட போட்டு சாலிகிராமத்தை அப்படி உண்டாக்கும். தீஷ்ண தம்ஷ்ராக, ஷார்ப்பு பல்லு, அப்போ தான் உடைக்க முடியும், கல்லை உடைக்கணும்னா. ஸோ அந்த கல்லை உடச்சி வர ஆயுதைய, அது பல்லே தான் ஆயுதம், அந்த புழுக்களுக்கு பல்லே ஆயுதம். அந்த ஆயுதத்தால் கோடிக்கணக்கான புழுக்கள் தட்சிலா குகரே, அந்த மலையோடு உள்ளுக்குள்ளே போய் ஓட்ட போட்டு சக்கரம் கரிஷந்தி மதியகம், என்னுடைய சுதர்சன சக்கர சின்னத்தை உண்டாக்கும். ஸோ கல்லுக்குள்ளெல்லாம் பார்த்தோம்னா, சாலிகிராமத்துக்குள்ளெல்லாம் சில இடத்துல பார்த்தோம்னா அந்த சுதர்சன சக்கரமெல்லாம் இருக்குது, வடிவத்தோடு இது சாலிகிராமெல்லாம் கிடைக்கிறது, அதெல்லாம் பண்ணும்னு சொல்கிறாங்க. तच्छिलाकुहरे कोटिसङ्ख्याः तत्र कीटाः तीक्ष्णदंष्ट्रावरायुधैः तच्छिलाकुहरे चक्रं करिष्यन्ति मदीयकम्. அடுத்ததுலேருந்து விதவிதமான சாலகிராம கல் கண்டகி நதியில் வரதை பற்றி சொல்கிறாருங்க. பலவிதமான சாலகிராம கற்கள் வரதை சொல்கிறாருங்க. ஏகத்வாரம் சதுஷ்சக்ரம் வனமாலா விபூஷிதம் நவீன நீரத ஆகாரம் லக்ஷ்மி நாராயண அபிதம். இப்போ லக்ஷ்மி நாராயண சாலகிராமம் அப்படின்னு சொன்னால் அதோட லக்ஷணம் என்னன்றாருங்க. ஏகத்வாரம், அதுக்கு ஒரு ஓட்டை. சதுஷ்சக்ரம், ஸோ 4 சக்கர சின்னம் இருக்கும் அதில். ஸோ 4 சக்கர சின்னம் இருக்கும், ஒரே ஒரு ஓட்டை இருக்கும். வனமாலா விபூஷிதம், வனமாலையோடு இருக்கும். இப்போ வனமாலையில் அந்த இதுக்குள்ளே தெரியுமா, அந்த சாலகிராம கல்லில் நவீன நீரத ஆகாரம், நல்ல கருப்பாக தானே இருக்கும். எல்லாமே மேக கலரில் தான், சாலகிராம் கிடைக்கிற எல்லாமே நமக்கு ஒரு மாதிரி மேக கலரில் தான் இருக்குது. ஸோ அப்படி புதிய அந்த கார்மேக கலரில் இருக்கக்கூடிய அந்த கல்லை லக்ஷ்மி நாராயணன் கல் சாலகிராமம் என்று சொல்லப்படுகிறது. அபிதம். ஏகத்வாரம் சதுஷ்சக்ரம் வனமாலா விபூஷிதம் நவீன நீரத ஆகாரம் லக்ஷ்மி நாராயண அபிதம். ஏகத்வாரம் சொல்லும்போது துவாரமே ஒரு சின்னமாக இருக்கும். அது சாலகிராமம் வந்து ஓட்டையாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது, கல்லாடு ஓட்டைன்னு சொல்ல முடியாது. ஒரு டோர் இருக்கிற மாதிரி உள்ள சின்னம் ஏகத்வாரம். சதுர்சக்கரம் அதுவும் சின்னம். ஸோ 4 சக்கர சின்னம், ஒரு டோர் சின்னம். அப்போ வைகுண்டத்துக்கு உள்ள கல்லுன்னு நினச்சிக்கலாம். அதனால தான் நாராயண அபிதம்னு விட்டார், லக்ஷ்மி நாராயணன் விட்டார். ஏகத்வாரம் சதுஷ்சக்ரம் நவீன நீரத உபமம் லக்ஷ்மி ஜனார்தனக ஞேயக ரஹிதக வனமாலையா. இப்போ அடுத்த கல்லில் வனமாலை சின்னம் இருக்காது. வனமாலை முன்னாடியில் இருந்தது, இப்போ வனமாலை சின்னம் கிடையாது. இதே மாதிரி ஒரு டோர் சின்னம் இருக்குது, 4 சக்கர சின்னம் இருக்குது, இதே மாதிரி கருப்பு கலராக இருக்குது. இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தா, வனமாலை இல்லாத அந்த கல்லுக்கு லக்ஷ்மி ஜனார்தனக ஞேயக, இதுக்கு லக்ஷ்மி ஜனார்தனன் அப்படிங்கிற அந்த சாலகிராமம்னு சொல்லணும். ஏகத்வாரம் சதுஷ்சக்ரம் நவீன நீரத உபமம் லக்ஷ்மி ஜனார்தனோ ஞேயः ரஹிதः வனமாலயா. द्वारद्वये चतुश्चक्रं गोष्पदेन विराजितं रघुनाथ अभिदं ज्ञेयं रहितं वनमालया. இதே மாதிரி வனமாலை இல்லை, ஆனால் 2 டோர் சின்னம் இருக்குது, 2 டோரோட சின்னம் இருக்குது, 4 சக்கர சின்னம் இருக்குது. அது மட்டும் இல்லை, கோஷ்பதேன விராஜிதம், சின்ன குழி, ஒரு கோஷ்பதம், ஒரு பசு காலை வைக்கிற மாதிரி ஒரு சின்ன குழியோடு கூட இருக்கக்கூடிய அந்த சாலகிராம கல், அதுக்கு ரகுநாதன் என்று பெயர் அப்படிங்கிற ஞேயம் அறிந்து கொள்ள வேண்டும். द्वारद्वये चतुश्चक्रं गोष्पदेन विराजितं रघुनाथ अभितं ज्ञेयं रहितं वनमालया. अतिक्षुद्रं द्विचक्रं च नवीन जलदप्रभं तद् वामन अभिदं ज्ञेयं रहितं वनमालया. ஸோ வனமாலை கிடையாது,
ஆனால் அதிச்சுத்ரம் ரொம்ப ரொம்ப சின்னதாக ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப சின்னதாக இருக்குது. 2 சக்கரம் இருக்குது. அதுவும் கருப்பாக இருக்குது. நவீன ஜலதா புது மேகம் கார்மேகம் போல் இருக்கக்கூடிய கலரில் அப்படிப்பட்ட அந்த ஏன்னா ரொம்ப சுத்திரம். ஏன்னா வாமனாவதார் ரொம்ப சின்னது. ஸோ அந்த சாலிகிராமத்தை வாமனன் என்று தெரிந்து கொள்ளுங்கள். अतिक्षुद्रं द्विचक्रं च नवीनजलदप्रभं तद्वामन अभितं ज्ञेयं रहितं वनमालया. अतिक्षुद्रं द्विचक्रं च वनमाला विभूषितं विज्ञेयं श्रीधरं रूपं श्रीप्रदं गृहिणां सदा. ஸோ அதிச்சுத்ரம் ரொம்ப சின்னது, ஸ்மாலாக இருக்குது. த்விசக்கரம் 2 சக்கரம் இருக்குது. வனமாலை இருக்குது. அதில் இப்போ இதில் வனமாலை இருக்குது, ஆனால் சின்னதாக தான் இருக்குது. அழகாக இருக்குது. வனமாலையோடு கூட இருக்குது. அப்போது கிரகிணாம் ஸ்ரீபிரதம், வீட்டில் உள்ளவர்களுக்கெல்லாம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய சாலகிராமம். அதை ஸ்ரீதரம் ரூபம் விக்ஞேயம், அந்த ரூபத்தை அந்த சாலகிராமத்தை ஸ்ரீதரன் என்று புரிந்து கொள்ளணும். ஸ்ரீதேவியோடு இருக்கான் அப்படிங்கிறது ஸ்ரீதரனாக அந்த சாலிகிராமம் பாவிக்கப்பட வேண்டும். अतिक्षुद्रं द्विचक्रं च वनमाला विभूषितं विज्ञेयं श्रीधरं रूपं श्रीप्रदं गृहिणां सदा. स्थूलं च वर्तुल आकारं रहितं वनमालया द्विचक्रं स्फुटम् अत्यन्तं ज्ञेयं दामोदर अभिदं. நல்ல குண்டா இருக்கா சாலகிராமம், குண்டா இருக்கணும். வனமாலை இல்லை, ரகிதம் வனமாலையான வனமாலை இல்லாமல். ஸ்தூலம் நல்ல பெருசாக இருக்குது. வர்த்துல ஆக்காரம் ரவுண்டாக இருக்குது. நாபி பிரதேசம் மாதிரி நல்ல ரவுண்டாக இருக்குது. நாபி பிரதேசம் ரவுண்டாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய த்விசக்கரம், அதில் 2 சக்கரம் இருக்கும். அது ஸ்புடம், கிளியராக 2 சக்கரம் இருக்கக்கூடியது. அத்தியந்தம் ஸ்புடம்னு அர்த்தம். ரொம்ப கிளியர் கட்டாக 2 சக்கரத்தோட இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்தூலமாக இருக்கக்கூடிய ரவுண்ட் ஷேப் சாலகிராமத்தை தாமோதர அபிதம் ஏயம், தாமோதரன் என்ற பெயருடன் அந்த சாலிகிராமத்தை அறிந்து கொள்ள வேண்டும். स्थूलं च वर्तुल आकारं रहितं वनमालया द्विचक्रं स्फुटम् अत्यन्तं ज्ञेयं दामोदर अभिदं. मध्यमं वर्तुल आकारं द्विचक्रं बाणविक्षतं रणरामाभिदं ज्ञेयं शरतूणसमन्वितं. அப்போ மத்தியமம் வர்த்துலாக்காரன்னு அது மத்தியமமாக இருக்குது. ரொம்ப பெருசு இல்லை, ரொம்ப குண்டா இல்லை, ரொம்ப கொஞ்சம் ஓரளவு மீடியம் சைஸாக இருக்குது. அப்படிப்பட்ட கல். வர்த்துல ஆக்காரம் ரவுண்ட் ஷேப்பு, 2 சக்கரம் இருக்குது. பான விச்சத்தம்னா பானம், அம்போட சின்னம் இருக்குது. அதில் ஒரு அம்போட சின்னம் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஷரதூண சமன்விதம், அம்புகள் வைக்கக்கூடிய துணின்னு சொல்ல மாட்டோமா, அம்புகள் வைக்கக்கூடிய அம்புரா துணி, அந்த துணியோட சின்னமும் இருக்குது. ஸோ அம்புகள் சின்னம் இருக்குது, அம்புரா துணி சின்னம் இருக்குது, 2 சக்கரமெல்லாம் இருக்குது. இதை ரணராம அபிதம், ரணராமன் போருக்கு சொல்லக்கூடிய ராமர், ரணராமர் என்று சொல்லக்கூடிய சாலிகிராமம் என்று அறிய வேண்டும். மத்தியமம் வர்த்துல ஆகாரம் द्विचक्रं बाणवीक्षतं रणराम अभिदं ज्ञेयं शरतूणसमन्वितं. मध्यमं सप्तचक्रं च छत्रभूषणभूषितं राजराजेश्वरं ज्ञेयं राजसम्पत्प्रदं नृणाम्. ஸோ இதே மாதிரி மீடியம் சைஸில் இருக்குது. ஆனால் 7 சக்கரம் இருக்குது. 7 சக்கர சின்னம் இருக்குது. சத்திரபூஷண, அதாவது கொடை சின்னம் இருக்குது. ஒரு கொடையோட சின்னம் இருக்குது. ராஜராஜேஸ்வரம்னு தெரிஞ்சுக்கணுமா அதை. அதனால் ராஜராஜேஸ்வர சாலகிராமமாக அறிந்து கொள்ள வேண்டும். அது ராஜசம்பத் பிரதம் நாம், ஒரு ராஜாவாக்கிவிடும். அப்படி ராஜாவோட சம்பத்தை கொடுக்கக்கூடியதாக ராஜராஜேஸ்வரனாக இருக்கக்கூடிய சாலகிராமம்ட்டு அது யாராத்தில் இருக்கோ தெரியாது. मध्यमं सप्तचक्रं च छत्रभूषणभूषितं राजराजेश्वरं ज्ञेयं राजसम्पत्प्रदं नृणाम्. द्विसप्तचक्रं स्थूलं च नवनीरदसुप्रभम् अनन्त आख्यं च विज्ञेयं चतुर्वर्गफलप्रदं. द्विसप्त சக்கரம்னா 14, 2 × 7 14, 14 சக்கரங்கள் பொறித்த குண்டாக இருக்கக்கூடிய அந்த சாலகிராமம், பிளாக் கலர் இருக்கக்கூடியது. நவநீரத சுப்பிரபம், நல்ல பிரபையோடு கருகருன்னு நல்லா இருக்கக்கூடிய அந்த சாலகிராமம். அனந்த ஆக்கியம், இது அனந்தனாக ஆதிசேஷனாக அந்த சாலகிராமத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். சதுர்வர்க ஃபலப்பிரதம், இது 4 வித புருஷார்த்தங்களையும், தர்ம அர்த்த காம மோட்சம் என்ற 4 வித வர்க்கம் புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடியது.
द्विसप्तचक्रं स्थूलं च नवनीरदसुप्रभम् अनन्त आख्यं च विज्ञेयं चतुर्वर्गफलप्रदम्. ஸ்ரீ ஜெகதம்பாயை நமக.